அரிசி 3/4 கப் உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸையும் தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெட் கிரைண்டர் இல்லைன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணி நைஸ் ஸ்மூத் பேட்டராக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச பேட்டரை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. புளிக்க வச்சிங்கன்னா அதோட அளவு 2 மடங்காக இந்த மாதிரி பொங்கி வந்துடும். ஸோ இந்த நல்லா புளிச்ச மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பணியாரம் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு மேலே பணியாரக்கல் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழியிலுமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தான் பணியாரம் மாவு ஊற்றணுங்க. இல்லைனா பணியாரம் ஈஸியாக திருப்ப முடியாது, கல் கூட ஒட்டிக்கும். ஸோ எல்லா குழியிலுமே நான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான பணியாரம் தாங்க. இதுலேயே நீங்கள் கார பணியாரம், தாளிச்ச பணியாரம், ஓட்ஸ் பணியாரம், அடை பணியாரம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இனி வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றிட்டேன். மாவு ஊற்றிட்டு ஒரு கவர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பணியாரத்துக்கு மேலே சின்ன சின்னதாக அப்படி பபுள்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பபுள்ஸ் வந்துருச்சுன்னா கீழே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த பணியாரக்கல் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அதை திருப்பி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா பணியாரம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணுங்க. வேகாமலே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ஈஸியாக திருப்ப வராது. அதே சமயம் அது பிஞ்சு போயிடும், நல்லா பால் மாதிரி அழகான ஷேப் வராது. ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணும். ஸோ நீங்கள் எல்லா பணியாரத்தை திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 1.5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பணியாரம் வெந்துடும். உங்களுக்கு ஒயிட் கலரில் சாஃப்டாக பணியாரம் வேணும்னா நீங்கள் உடனே எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பணியாரம். இதை நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கான பணியாரம் செய்யணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா தமிழ் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.